இப்போ வந்து மேகி வந்து எப்படி வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு ஆயிலை ஊற்றிக்கணும். ஆனியன், அதுக்கப்புறம் கேரட்டு, பீன்ஸும் ஒட்டுக்காவே போட்டு ஆயிலை ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதும். ஃப்ரை பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போவே உப்பு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெஜிடபிள்ஸில் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கும், மேகி மசாலாவில் உப்பு இருக்கும். அதனால் உப்பு வந்து இப்போ போட்டுக்கோங்க. இப்போ கொதிக்கும் போது இந்த மேகியை போட்டுருங்க. இப்போது இப்படி நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. இப்போ மேகி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம நல்லா இது பண்ணிக்கணும், கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் எக்ஸஸாக ஊற்றுனீங்கன்னா மேகி வந்து கொஞ்சம் அடி பிடிக்காமல் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது அவங்கவுங்க இஷ்டம்தான், பட் இருந்தாலும் நாங்கள் அப்படி தான் ஊற்றுவோம். இப்படி நல்லா கிளறி விடணும். நம்ம மேகின்னு சிம்பிளாக சொல்கிறோம், ஆனால் அதுலேயுமே சில ட்ரிக்கெல்லாம் இருக்குது ப்ரோ. ஏன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் பேச்சுலர்ஸ்க்கு, பேசிக்காக வந்து பேச்சுலர்ஸ் என்னை விடவே நல்லா சமைப்பாங்க. நானே இப்போ தான் பழகிட்டு இருக்கேன் சமைக்கிறதுக்கு. அது போக இன்றைக்கி தான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். நல்லா இருந்தாலும் இல்லைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், தயவு செஞ்சு திட்டாதீங்க. ஏன்னா நான் பேசிக்காகவே ஏதோ என்னை யாருக்கு சொன்னால் நான் அழுதுருவேன். வீடியோவும் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், ஏன்னா என்னோடய ஃபோனில் தான் எடுக்கிறேன். இப்போ தான் யூடியூப் சேனலே ஓப்பன் பண்ணியிருக்கேன்னா அதனால் தெரியல கொஞ்சம். அது போக எனக்குமே தமிழ் கொஞ்சம் பேசுகிறது கஷ்டம்தான். ஏன்னா நான் கன்னடம் இருக்கிறதுனால தமிழ் வந்து